பாமகவின் உட்கட்சி மோதல் முற்றியிருக்கும் நிலையில செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காரு. தேர்தல் ஆணையத்தை இவங்க போனதும் ராமதாசும் மோடிக்கு ஆதரவா பேச ஆரம்பிக்கிறார். அப்ப தேர்தல் ஆணையம் அன்புமணி தான் சொல்லிடக்கூடாது. அதுக்காக ராமதாசும் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறதுல பாஜகவுக்கு ஆதரவான வார்த்தைகளும் அவர் விடுறாரு. ஆனா இப்போ சமீபத்துல செல்வ பெருந்தகை அவர்கள் ராமதாஸை சந்திக்கிறாரு. அதன் பின் அன்புமணி உதிர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு மூவருடைய சூழ்ச்சிக்குள்ள தந்தை சிக்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் ராமதாசும் ஸ்டாலினுக்கு ஆதரவான பல வார்த்தைகளை அதுல பேசுறாரு. ஸ்டாலின் மாதிரி புள்ள இருக்கணும்னு சொல்றதுன்னா அது ஸ்டாலின் தலைமைக்கு நான் வர தயாருங்கிறது தான் ராமதாசும் பாக்குறாரு. பாமக ராமதாஸ் திமுக கூட போனாலும் அன்புமணிக்கு பாமக இல்லாம எடப்பாடியால ஃபைட் பண்ண முடியாது. இதுதான் எடப்பாடிக்கு 90 தொகுதியில் எடப்பாடிக்கு மோசமான நிலைமை. நான் இதைத்தான் வெளிப்படையா சொல்றேன். எனக்கு வெளிப்படையா நான் ஓப்பனா சொல்லிட்டு செயல்படக்கூடிய எடப்பாடிக்கு பலகீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதான் என் வேலை. பாமகவும் விசிகவும் எதிரெதிர் துருவங்களா எதிரெதிர் கட்சிகளா தான் அங்க அந்த கட்சியின் தொண்டர்களாலையும் நிர்வாகிகளாலையும் பார்க்கப்படுது. ஆனா திடீர்னு ஒரு அரசியல் மாற்றத்தால கூட்டணியை வலுவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தலைவர்கள் விசிகாவையும் பாமகவையும் ஒரே கூட்டணியில இணையணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஸ்டாலின் பாமக ராமதாஸ் என்கிட்ட கூட்டணிக்கு வர முயற்சி பண்றாருங்கிறத வெளிப்படுத்துறாரு. அதற்கு காங்கிரசும் திமுகவும் சேர்ந்தாலே 40% வந்துடும். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பவித்ரா. பாமகவின் உட்கட்சி மோதல் முற்றியிருக்கும் நிலையில செயல் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லிக்கு ஒரு பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த பயணம் அரசியல்ல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் சார்? தேர்தல் ஆணையம் பாமகனா அது அன்புமணி ராமதாஸ்ன்னு அங்கீகரிக்கக்கூடிய முயற்சியில் அது சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே கொண்டு போயிருக்கலாம். தேர்தல் ஆணையத்தை சந்திக்க போயிருக்கலாம். அது தேர்தல் ஆணையத்தில் ஒரு போட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. நான் என்ன யோசிக்கணும்னா தேர்தல் ஆணையத்தில் நிறுவனருங்கிற ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவங்க கான்ஸ்டியூஷன் படி நிறுவனர் வழிகாட்டல்னு இருக்கும். தேர்தல் ஆணையத்தில் சிம்பிள் சைனிங் அதாரிட்டி தலைவர் அல்லது பொதுச் செயலாளர், தலைவரும் பொதுச் செயலாளர், இந்த மாதிரி தான் அதாக இருக்கும். கான்ஸ்டியூஷன் எனக்கு தெரியல, முன்னமாக நான் பார்த்தது. அப்புறம் என்ன மாற்றங்கள் காலங்கள் ஓடிட்டு நிறைய மாற்றங்கள் இருக்கும். இப்போ எப்படினாலும் பொதுச் செயலாளர் இந்த சைடு வந்துட்டார், யார், வடிவேல் ரவணன். அதனால தான் பொதுச் செயலாளர் இந்த குருஷியல் டைமில் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஜாஸ்தியாகுது. தலைவரும் இந்த சைடு இருக்கிறார் அன்புமணி. புதிய தலைவராக டாக்டர் ராமதாஸ் கிளைம் பண்ணுறாரு. அதுக்கு பொதுக்குழு ரேட்டிஃபிகேஷன் வேணும். அப்போ நிறுவனர் வழிகாட்டுதல் படின்னா அந்த ஒரு பாயிண்டில் நிறுவனர் தானே கிளைம் பண்ணுவார். பட் இவங்க மெஜாரிட்டி இது கான்ஸ்டியூஷன், தலைவர், பொதுச் செயலாளர், இந்த மாதிரிப்பட்ட இதில் இவங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கலாம். அதுக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தை போகிறாங்க. தேர்தல் ஆணையத்தை இவங்க போனதும் ராமதாசும் மோடிக்கு ஆதரவாக பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ தேர்தல் ஆணையம் அன்புமணி தான் சொல்லிடக்கூடாது. அதுக்காக ராமதாசும் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகுதுங்கிறதுல பாஜகவுக்கு ஆதரவான வார்த்தைகளும் அவர் விடுறாரு. இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. தேர்தல் ஆணையம் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். அன்புமணி தான் சொல்கிறாங்களா அல்லது அதிமுக வழக்கில் இழுத்து இது அடிக்கிற மாதிரி இதை இழுத்து அடிக்கிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தந்தை அக்கட்சியின் தலைவராக இருக்கிறதுல திரு அன்புமணி அவர்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு சார்? இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு போய் கட்சியை கைப்பற்றும் ஒரு முயற்சியை எடுக்கிறாரு. இதன் மூலமா அவருக்கு என்ன தயக்கம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? தந்தை தானே தலைவராக இருக்கணும். தந்தை தலைவராக இருக்கணுங்கிறது ஸ்டாலின் கலைஞர் விஷயத்தில் டாக்டர் ராமதாஸ் அதை சொல்லி தான் சொல்கிறாரு. ஸ்டாலின் கலைஞர் விஷயம் என்னன்னா அது பிரைமரி ஃபோல்ட்ஸ், இது சபார்டினேட் ஃபோல்ட்ஸ். இன்னைக்கு இந்த ஃபோல்ட்ஸ் அன்புமணி திமுக எதிர்ப்புங்கிற அடிப்படையில் அவர் ஒரு முடிவெடுத்து தன்னோட அரசியலை பண்ணுறாரு. 10.5 பற்றி பேசுகிறாரு. டாக்டர் ராமதாஸ் திமுக ஆதரவுங்க நிலைப்பாட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ இந்த இடமே எப்படி ஒரு நெகோஷியேட் பண்ணி கூட்டணி போகிறதுங்கிறது தான். யார் நெகோஷியேட் பண்ணி கூட்டணி போகிறதுங்கிறது தான். தாயும் பிள்ளையமாக இருந்தாலும் வாயும் வயிறுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கிறியா நீ ஊரில்? அதே மாதிரி தந்தையும் மகனுமாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறு தான். தேர்தல் ஆணையத்தை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் அமித்ஷாவுடன் ஒரு சந்திப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. கூட்டணி குறித்த சந்திப்பாக இருக்குமா அது? அமித்ஷா சந்திப்பு
பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் தனக்கு சாதகமாக தான் பாமகன்னு சொல்லக்கூடிய விதமாட்டு அது இருக்குங்கிற எதிர்பார்ப்பில் அமித்ஷாவை சந்திக்கலாம். ஆனால் கூட்டணி விவகாரத்தில் அன்புமணி ராமதாஸ் 4 அமைச்சர் பாமகவை சேர்ந்தவங்க இருப்பாங்கன்னும் மின்கண்டனத்தை நாங்கள் இடம்பெறும் அமைச்சரவை நாளைக்கு குறைக்கும்னு சொல்கிறாருன்னா அவர் திமுக எதிர்ப்பை முன்னெடுக்கிறாரு. திமுக எதிர்ப்பு அரசியலில் வட தமிழகத்தில் பாமக இல்லாமல் யாரும் நகர முடியாது. ஈவன் ஒன்றுபட்ட பாமக இல்லாமல் அன்புமணி தலைமையிலான பாமக இல்லாமல் கூட யாரும் நகர முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு அவர் வந்துட்டார். ஏன்னா திமுக ஆதரவு நிலைப்பாட்டை டாக்டர் ராமதாஸ் ஒரு ரோல் எடுக்கிறார். பட் இன்னைக்கு அவர் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு போனதும் மோடிக்கு ஆதரவாட்டும் பேசியிருக்கிறாரு. இவ்வளவு நாள் இந்த பாமகல நீடிக்கிற மோதல் பார்த்தீங்கன்னா வெறும் உட்கட்சி பூசலாகவும் ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான மோதலாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ சமீபத்தில் செல்வ பெருந்தகை அவர்கள் ராமதாஸை சந்திக்கிறாரு. அதன் பின் அன்புமணி உதிர்க்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஒரு மூவருடைய சூழ்ச்சிக்குள்ள தந்தை சிக்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. திடீர் பாசம் எதற்கு விசிகாவிற்கும் காங்கிரஸுக்கும் பாமக மீது அப்படின்ற கேள்விகளை எழுப்புறாரு. அது குறித்து உங்களுடைய பார்வை? விசிகா காங்கிரஸ் ரெண்டு பேருமே இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையிலான அணியெல்லாம் இருக்கிறாங்க. இவங்க என்டிஏக்குள்ள இருக்கிற கட்சி. அப்போ என்டிஏ பலகீனமாகிறதுன்னா அதை காங்கிரஸ் முயற்சி பண்ண தான் செய்வாங்க. எப்படி என்டிஏ பலப்படுத்த அமித்ஷா முயற்சி பண்ணுறாரோ அதே மாதிரி ராகுல் காந்தி உத்தரவின்படி செல்வ பெருந்தகையும் என்டிஏ பலகீனப்படுத்தி இந்தியா கூட்டணியை பலப்படுத்தக்குள்ள முயற்சியை அவர் பண்ணத்தான் செய்வார். திருமாவளவனை பொறுத்த வரையில் அவர் பாமக எதிர்ப்புங்க அரசியல தான் சர்வைவ் ஆனார். இப்போ பாமக பிளவுபடும் போது அவங்க கணக்கில் மைனர் குரூப்பாக தான் ராமதாஸை பார்க்குறாங்க. மேஜர் குரூப்பாக அன்புமணிங்கிற ஒரு கணக்கு தான் அவங்கள்ட்ட ஓடுது. ஸோ மைனர் குரூப்பு திமுக கூட்டணிக்குள்ளே வந்ததுன்னா அது என்டிஏக்கு ஒரு பலகீனத்தை கொடுக்கும். திமுக கூட்டணி அல்லது அவங்க பாணிப்படி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலத்தை கொடுக்குங்கிற அடிப்படையில் அவங்க அதை அணுகிறாங்க. இதைத்தான் நம்ம பிளண்டாக பார்க்கணும். அதை தாண்டி இதுக்குள்ளே நம்ம பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. இந்த பிளவில் அதிமுக தேமுதிக கூட்டணியை அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியை பலகீனப்படுத்துவது எப்படி, இந்தியா கூட்டணியை பலப்படுத்துவது எப்படிங்கிறத பார்க்குறாங்க. டாக்டர் ராமதாஸும் ஸ்டாலினுக்கு ஆதரான பல வார்த்தைகளை அதில் பேசுகிறாரு. ஸ்டாலின் மாதிரி புள்ள இருக்கணும்னு சொல்கிறதுனா அது ஸ்டாலின் தலைமைக்கு நான் வர தயாருங்கிறத தான் ராமதாஸும் பார்க்குறாரு. இன்னொன்று பாமக தரப்பில் ஒரு முயற்சி பண்ணாங்க. நாம் தமிழர் சீமான தலைமை ஏற்கலாங்கிற மாதிரி ஜி.கே. மணி போன்றவங்களாம் முயற்சி பண்ணாங்க. அப்போ நான் ஐயா மேலே மதிப்பு மரியாதை உள்ளவன். ஐயாவை பற்றி எனக்கு ஐயா போட்டியாளர் கிடையாது. அதனால் ஐயாவை நான் என்னைக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்கவும் தான். அவருக்கு சிறப்புகள் மண்ணுக்கும் மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் வன்னியர் சமூகத்துக்கும் அவர் செய்ததை நான் மனசார பாராட்டுறேன். வேணா நான் முயற்சி பண்ணுறேன் ஒற்றுமைக்காக. அது என் கையில் இருக்கும்னு நான் கருதலை. பட் இதை நான் செய்கிறேன்னு தவிர கூட்டணி அரசியலுக்கு நான் வரல. இப்போ கூட்டணி அரசியலுக்கு நான் வந்தோம்னா நான் 8% அப்படி தேங்கி போயிடுவேன். நான் 8ன்னு நான் என்ன நினைக்கல. எப்படி மக்களவை ஓட்டை நான் 2.5 மடங்கு ஆக்குன மாதிரி சட்டமன்ற ஓட்டை என்னோட 7% நான் பெரிய அளவுக்குள்ள 15 to 20% என்னால் உயர்த்தி கொண்டு போக முடியும். அதற்கான வியூகங்களும் அது இருக்குது. நான் நாளைக்கு ஒரு 20-25% மேலே வந்துக்கிட்டு ஒரு கட்சியை கூட்டணிக்கு சேர்க்க முடியுமே தவிர 8% இருக்கும்போதே நான் கூட்டணிக்கு இது பண்ணணும்னா அது எனக்கு பலகீனத்தை தான் கொடுக்கும். ஐயா மேலே எனக்கு மரியாதை உண்டு, ஆனால் கூட்டணிக்கு நான் தயாரில்லைன்னு கிறிஸ்டல் கிளியராக ஜி.கே. மணிகிட்ட சீமான் சொல்லிட்டாரு. அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனாக பார்க்குறது திமுக ஆப்ஷன் தான். இதற்கிடையில் ஒரு சிலர் நீரடித்து நீர் விளைவதில்லை, ஒரு தாய் மக்கள், அது தேவகவுடா விட்டு கொடுத்த மாதிரி விட்டு கொடுத்துருவாரு ராமதாஸ், முலாயம் சிங் யாதவ் விட்டு கொடுத்த மாதிரி விட்டு கொடுத்துருவாருங்கிற அந்த கருத்தும் அவங்கள்ட்ட இருக்குது. என் பார்வையை நான் தெளிவாக சொல்லிட்டேன். பாமக பலமாக நின்னாதான் வன்னியர் சமூகத்துக்கே அரசியல் முக்கியத்துவம் வரும். நான் அதை தெளிவாக காமராஜ் காலத்திலிருந்தே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு வட தமிழகத்தில் முதலியார், ரெட்டியார், உடையார், நாயுடு, பிள்ளை, செங்குந்தர், கிராமணி, அகமுடையார், பிராமணர், முஸ்லீம் ப்ளஸ் பறையர் பேக்கிங் கம்யூனிட்டின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் காமராஜ் ஜெயித்தார், தென் எம்ஜிஆர் ஜெயித்தார், பலரும் ஜெயித்ததை நம்ம பார்த்தோம். அந்த இடத்துக்குள்ள 98க்கு பிறகு பாமகவின் எழுச்சி தான் ரெண்டு தரப்புமே வன்னியருங்கிற ஒரு எழுச்சியை கொடுத்து வன்னியருக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொண்டு வந்தது. டாக்டர் ராமதாஸ் தான் அதுக்கு காரணம். அது யாரும் மறைக்கவும் முடியாத உண்மை. ஆனால் இன்னைக்கு பாமகவே தோல்வி வளையத்தில் இருக்குது. இன்னைக்கு பாமகவோட யூட்டிலிட்டி என்னன்னா 90 தொகுதியில் எடப்பாடி பழனிசாமியால் பாமக இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது. இதில் என்ன வேடிக்கைன்னா பாமக
பலகீனமாக இருந்தாலும் அதிமுகவுக்கு வேற வட தமிழகத்தில் அலையன்ஸ் இல்லாத சூழ்நிலையில் பாமக ராமதாஸ் திமுக கூட போனாலும் அன்புமணிக்கு பாமக இல்லாம எடப்பாடியால ஃபைட் பண்ண முடியாது. இதுதான் எடப்பாடிக்க 90 தொகுதியில் எடப்பாடிக்க மோசமான நிலைமை. நான் இதைத்தான் வெளிப்படையா சொல்றேன். எனக்கு வெளிப்படையா நான் ஓப்பனா சொல்லிட்டு செயல்படக்கூடியவன் தான். எடப்பாடிக்க பலகீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுறதான் என் வேலை. அது அன்புமணி கிட்ட அவர் பலகீனம் அடைஞ்சாலும் சரி, ராமதாஸ் பலகீனம் சரி, அதை பற்றி நான் கவலைப்படலை. அப்போ இன்னைக்கு ராமதாஸ் எடப்பாடியை ஏத்துக்காம ப்ரோ டிஎம்கே இதுக்குள்ள போனாலும் கூட அன்புமணி இல்லாம வட தமிழகத்துல எடப்பாடி பழனிசாமியால களம் காண முடியாது. அப்போ அன்புமணி அந்த சூழ்நிலையிலும் 35 சீட்டு எடப்பாடி கிட்ட குறையாம கேட்பார். இப்ப வேற அவரு லைட்டா விஜய் ஆப்ஷனை ஓபன் பண்ணியிருக்கிறாங்க. அது மாடாலிட்டிஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. விஜய் ஆப்ஷன் அவர் ஓபன் பண்ணியிருக்காருங்கிறத வச்சு நான் சொல்றேன். பல நிரூபிக்காத ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய். நீங்க என்னதான் ரவீந்திரன் துரைசாமிக்கு எதிராக ஆட்களை வச்சு விஜய் வதந்திகளை பரப்பினாலும், எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாலும் நீங்க பல நிரூபிக்காதீங்கிறது உண்மைதான். பல நிரூபிக்காதவங்களுக்கு இந்த வருஷம் எடப்பாடி பழனிசாமியே பிறந்த நாள் வாழ்த்து கூறல. ஆனா அன்புமணி கூடுறாரு. நான் கரெக்டா நியாயமா பேசுறேன். அன்புமணி கூடுறாருன்னா அவருக்கு ஆப்ஷன் ஆக்ட் விஜய் வச்சுக்கிட்டு பிரியாரிட்டியா 35 சீட்டு ராஜ்யசபா பிரியாரிட்டியா அவர் எடப்பாடியை கூட வைக்கலாம். ஸோ இந்த பாமக பிளவுக்கு பிறகும் அன்புமணிக்கு ஒரு டிமாண்ட் இருக்குதுன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வட தமிழகத்தில் பாமக விட்ட வேற வழி இல்லை. விக்கிரவாண்டியில் நிற்காததும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வீக்னஸ். இதுதான் 100க்கு 100 உண்மை. இது ஏசி ரூமில் இருக்கக்கூடிய சுமன் ஸ்ரீராமன்கள், பிரியன்கள், இந்தியா டுடே மணி போன்றவர்களுக்கு வேணா அதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். யாருக்கும் தெரியாதுங்கிறதெல்லாம் சொல்ல வரல. எனக்கு தெளிவான ஒரு கருத்துல இருக்கிறேன். பிளவுபட்ட பாமக கூட எடப்பாடி கிட்ட பார்கெனிங்ல பவர்ஃபுல்லா தான் இருக்காங்க. காரணம், எடப்பாடிக்கு பாமக இல்லைன்னா வட தமிழகத்தில் 90 தொகுதியில் திமுக கிளீன் ஸ்வீப்பு போட்டியே இல்லை. இப்போ நீங்க ராமதாஸ் பாமகவும் அங்க போயிட்டு வைங்க திமுக கூட, அப்பவும் அன்புமணி பாமக ரொம்ப முக்கியமானது. அன்புமணிக்கு வில் பவர்ல எடப்பாடி கிட்ட 35 சீட்டு தாராளமா வாங்கக்கூடிய சக்தியில தான் அன்புமணிக்கு பாமக இருக்குன்னு நான் பாக்குறேன். அவர் திமுக எதிர்ப்பு வன்னியர்களுக்கு நிலைப்பாட்டை, பாமக வன்னியர் நிலைப்பாட்டை கரெக்டா எடுத்துட்டாரு. நாடார்ட்டையும் தேவேந்திர வேளாள்ட்டையும் ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. அது நம்ம பார்க்கணும். பாமக வன்னியர்கள்ட்ட எதிர்ப்பு இருக்கு. இதான் நான் நடுநிலையோட பேசுறேன். நாடார்கள்ட்ட எதிர்க்கலன்னா இந்த நாடாருக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. எங்க மாவட்ட செயலாளர் மேயர் கூட ஒரு இந்த நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் வேட்பாளர்ல இந்த நாடார்களுக்கு நியூ ஃபேஸஸுக்கெல்லாம் புதுமுகங்களுக்கெல்லாம் இந்த நாடார்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பெருந்தலைவர் காமராஜ் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர்னு இன்னைக்கு பெரியார் தான் போட்ட இதுன்னு சொல்ற மாதிரி காமராஜ் போட்ட இதுதான் இந்த சாதிக்கு அந்த சாதிக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்தஸ்தை காமராஜுக்கு கொடுத்துட்டாரு. இவரு வன்னியரசு கூட அதுல இன்னைக்கு எதிர்ப்பு பண்ணாரு. லெட்டர் பேடை வச்சுக்கிட்டு பெரியாரெல்லாம் கான்ஸ்டியூஷன் பண்ண முடியாது வன்னியரசு. எங்க வேணாலும் நான் நிதானம் பேசுறேன். காமராஜருக்கு அரசியல் அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி கொடுத்தது. பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாரு, அதை நான் மறுக்க வரல. பட் எம்பி எம்எல்ஏ எம்பி இல்லாம ஒருத்தர் எப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ண முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ்னா காமராஜுங்கிற லெவல்ல தான் அது இருந்தது. காந்தி எடுத்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணவர், பட்டேல் பிரச்சனையில நேருக்கு துணையானவர். ஸோ காமராஜ் அந்த அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாரு. ஸோ அதனால முக்குலத்தோர், வன்னியர், நாடாரு, வெள்ளாள கொண்டெல்லாம் பலன் அடைஞ்சாங்க. உடையாறு, யாதவர்லாம் பலன் அடைஞ்சாங்க. அதை ஸ்டாலின் ரெகனைஸ் பண்ணும்போது நாடார்கள் ஸ்டாலினை கலைஞர் எந்த காலத்திலும் ரெகனைஸ் பண்ணாததை ஸ்டாலின் ரெகனைஸ் பண்றாருயான்னு ஸ்டாலினை நாடார்கள் போற்றி பாராட்டுறாங்க. அதே போல இவர் தேவேந்திர குல வேளாளர் மோடி தான் ஐஎம் நரேந்திரர், யுவார் தேவேந்திரர், தியாகி இமானுவேல் சேகரன்னு அதை பண்ணி கொடுத்தாரு. அந்த பேர் மாற்றம் பண்ணி கொடுத்ததுமே தேவேந்திர குல வேளாளர் சர்டிபிகேட் உடனே கொடுங்கன்னு ஸ்டாலின் ஆர்டர் போட்டார். அதுக்கப்புறம் தியாகி இமானுவேல் சேகரனை ஸ்டாலின் மதிக்கிறார். இதெல்லாம் கலைஞர் செய்யல. முதல் அரசியல் சட்ட திருத்தம் காமராஜ் தானுங்கிறத கலைஞர் என்னைக்கும் சொல்லல. இமானுவேல் சேகரனுக்கு பிறந்த நாள் அரசு விழாவா ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுல இறந்த நாள் பண்ணாம பிறந்த நாள் பண்ணது ஒரு நல்ல நோக்கம். ஸ்டாலினுக்கு அந்த தூய எண்ணத்தை நம்ம பாராட்டுவோம். ஆனா அதே வேளையில வன்னியர்களை பொறுத்தவரை பாமக அன்புமணிக்கு வாக்களித்த வன்னியர்கள் ஸ்டாலின் எதிர்ப்பாளர்கள் தான். அதுதான் உண்மை நிலைமை. ஸ்டாலின் அன்புமணி அந்த சென்டிமெண்ட்டை கரெக்டா அப்ளை பண்றாரு. இப்போ இது வரைக்கும் அரசியல் களத்துல தமிழகத்தில் நம்ம பார்த்தோம்னா பாமகவும் விசிகவும் எதிரெதிர் துருவங்களா, எதிரெதிர் கட்சிகளா தான் அந்த கட்சியின் தொண்டர்களாலையும் நிர்வாகிகளாலையும் பார்க்கப்படுது. ஆனா திடீர்னு ஒரு அரசியல் மாற்றத்தால கூட்டணி வலுவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தலைவர்கள் விசிகாவையும் பாமகவையும் ஒரே கூட்டணியில இணையணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இது அந்த கட்சியோட தொண்டர்கள் மத்தியில எந்த மாதிரியான மனநிலையை உண்டாக்கும் சார்? ஒன்றும் நடந்துடல.
ஸ்டாலின் பாமக ராமதாஸ் என்கிட்ட கூட்டணிக்கு வர முயற்சி பண்றாருங்கிறத வெளிப்படுத்துறாரு. அதற்கு காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்தாலே 40% வந்துடும். மீதி மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்தா 50 நெருங்குவாங்க, 45 தாண்டிடுவாங்க. அப்போ கூடுதலா 50 நெருங்கிறதுக்கு டாக்டர் ராமதாஸ் என் கூட வராரு. அப்போ இவர் மூலமா எனக்கு ஒரு 1.5% ஓட்டு கிடைச்சாலும் எனக்கு லாபம் தான் அப்படிங்கிறத ஸ்டாலின் மேனிஃபெஸ்ட் பண்றாரு. அது நடந்துட்டுன்னு நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி தேமுதிக ஸ்டாலினை நோக்கி நகர்றாங்க. அவங்க மூலமா 2.5% ஓட்டு கிடைச்சாலும் அது லாபம் தான். அவங்க 2.6 எடுத்திருக்காங்க, 2.5% ஓட்டு கிடைச்சாலும் அது லாபம் தான். இவர் சுதீஷ் வந்து காங்கிரஸ் விழாவில் கலந்துகிட்டாரு. விஜய பிரபாகரன் தன்னோட தாய்க்கும் தந்தைக்கும் திருமணத்தை செய்து வச்சதே முத்தமிழறிஞர் கலைஞருங்கிறத விஜய பிரபாகரன் இன்னைக்கு நினைவு கூர்ந்து பேசுறாங்க. பிரேமலதா அம்மையார் திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி தான் பேசுறாங்க. நார்மலா பேசுறாங்க, ரொம்ப சுருடா பேசுறாங்க. பட் திமுக ஆப்ஷனையும் அவங்க ஓபன் பண்ணி தான் அவங்க பேசுறாங்க. ராமதாஸ் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாரு. ஓபிஎஸ் இன்னைக்கு வந்து இரட்டை தலைமை மீண்டும் வரும். இரட்டை தலைமை இருந்தாதான் அதிமுக தாக்கு பிடிக்க முடியும். 13% இழந்த ஓட்டை மீண்டும் சரி கட்டி கொண்டு வரணும்னா அமித்ஷா போன்றவங்க எல்லாம் அது ஒரு இலையில எடப்பாடி ஒரு இலையில பன்னீர்செல்வம் இருந்தாதான் அந்த 13% ஓட்டர்ஸுக்கு நம்பிக்கையை திரும்ப பெற முடியும். அல்லது எடப்பாடிக்கு 19.4 இன்னும் கீழே தான் போகும். அது ஒரு ஜாதி தலைமை, அபகரிக்கும் தலைமை, 2 ஜாதி கட்சின்னு அண்ணாமலை சொன்ன மாதிரி தான் போகுங்கிறதுல ஒரு தீர்வு நமக்கு கிடைக்கும். தேர்தல் ஆணையம் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி செல்லாது, அது இரட்டை தலைமை தாங்கிறதுல ஓபிஎஸ் அமைதி காக்கிறார். மற்றபடி அவர் வெறும் ஓபிஎஸ்ஆ வந்து எடப்பாடிய சேமா சொல்வார்னு கண்டிப்பா நான் நினைக்கல. அவர் அந்த அளவுக்கு அதிமுக போய் அது நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி கிட்ட போய் நிப்பானா நான் கருதல. ஒரு பிடிநிலையோட மீண்டும் தேர்தல் ஆணையம் அமித்ஷா தமிழ்நாட்டில் என்டிஏ ஒரு வெற்றி பாதையை கொண்டு போன நினைக்கக்கூடியவர். அது வெறும் எடப்பாடின்னு சொன்னா நான் வெண்ணியர் ஓட்டு போட மாட்டான், வெறும் எடப்பாடினா நான் வெள்ளாள கவுண்டர் ஓட்டு போட மாட்டான். கல்லர் மரவர் அகமுடையார் முக்குலத்தோர் எடப்பாடியை காலி பண்றதுல தான் உறுதியா இருப்பாப்புல. அப்போ அந்த இடத்துக்குள்ள இரட்டை தலைமை மீண்டும் வந்துருங்கிறதுல ஓபிஎஸ் எதிர்பார்ப்பாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு கலைஞருக்கு முன்னாடி இருந்த மாதிரி எதிர்ப்பு இல்லை. அதே மாதிரி எடப்பாடிக்கு ஸ்டாலின் எம்ஜிஆர் டைப்ல இருக்கிறாரு. எடப்பாடிக்கு கலைஞரை விட பெரிய எதிர்ப்பு இருக்கு. கலைஞருக்காவது ஈர்ப்பு சக்தி இருந்தது, எடப்பாடிக்கு அதுவும் இல்லை. இதுதான் யதார்த்த அரசியல் சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்குள்ள ஸ்டாலின் வந்து நான் 46% இருக்கக்கூடியவன், என்ன நோக்கி இன்னும் பலர் வர தயாரா இருக்காங்கிறத வெளிப்படையா காட்டுறாரு. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். இது பலருக்கு வயிறறியும். நான் என்ன செய்ய முடியும்? அப்படித்தானையா நடந்த விஷயங்கள் இருக்குது. 3 எலெக்ஷன் அப்படித்தானையா நடந்திருக்கு. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாதவர். இதை வச்சுதான் இந்த அரசியலே நகருது. அதனாலதான் அன்புமணி கூட பாமக ஒருவேளையில ராமதாஸ் ஸ்டாலின் கூட போனாலும் அன்புமணி பாமக வேற வழி இல்லாத எடப்பாடி கிட்ட 35 சீட்டு தாராளமா வாங்கிடலாங்கிறது என்னோட பார்வை.